கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஒரு கம்பெனியில் அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒரு இடங்களில் ஒரு செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க, போட்டிருப்பாங்க. நம்ம வாய்க்கு எப்படி ஒரு காவலை வைக்க முடியும்? ஒரு ஆள் தடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு காவலுக்கு நிற்க முடியுங்களா? அந்த மாதிரி செய்ய முடியாது பாருங்க. ஆனால் இந்த உலகத்திற்கே அநேக இடங்களில் காவல் போடுறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாத்த விட ரொம்ப மோசமானது நம்ம வாய். இந்த வாய்க்கு காவல் வைக்கும், என் உதட்டின் வாசல்களை காத்துக்கொள்ளும். நம்ம வாயால் தான் நிறைய பிரச்சனைகளை அனுதினமும் சந்தித்து விடுவோம். நம்ம வாயால் தான் அநேக பிரச்சனைகளை சிக்கிக்கொள்கிறோம். இந்த வலை, கண்ணி, குழி இப்படிலாம் இருக்குது பாருங்கள். நம்ம வாயால் தான் நிறையா இதில் சிக்கிக்கொள்கிறோம். அப்படியாப்பட்ட இந்த வாய்க்கு ஒரு காவல் இருந்தால் நல்லதாக இருக்கும். சரியாக நம்ம காத்துக்கொள்ளணும். தேவையில்லாமல் பேச்சு, எங்கே பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், அறிவாக பேசணும், புத்தியாக பேசணும், ஞானமாக பேசணும், விவேகமாக பேசணும், பொறுமையாக பேசணும், நிதானித்து பேசணும், அடக்கி பேசணும், அமைதியாக பேசணும், நன்மையாக பேசணும், நீதியாக பேசணும், நியாயமாக பேசணும், உக்கரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, சினம் அடையக்கூடாது, உக்கரம் அடையக்கூடாது, பிறரை அசட்டை பண்ணக்கூடாது, பிறரை பரியாசம் பண்ணக்கூடாது, பிறர் கேலி செய்யக்கூடாது, பிறர் கிண்டல் செய்யக்கூடாது, பிறரை கேலி செஞ்சு அவங்களுக்கு முன்னாடி சிரிக்கக்கூடாது. இதெல்லாம் கோபத்தை உண்டாக்கிடும். இது நம்ம வாயினால் செய்கிறது தான். இதெல்லாம் எவ்வளோ காரியங்கள் இருக்குன்னு எல்லையில் அடங்காத எல்லாவற்றிலும் நம்ம வாயை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம உதடுகளுக்கு வாசலை காத்துக்கொள்ளணும். ஏசப்பா கிட்ட எல்லோரும் வந்து கேட்டாங்க. நிறைய பேர் நம்ம அவரை குற்றம் பிடிக்க முடியாது. நிறைய பேரை அவர்கிட்ட வந்து பேசும்பொழுது அவர் எல்லாவற்றிலும் என்ன பண்ணார்? ஏசப்பா ஞானமாய் பேசினார். அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். நாமும் ஞானமாக நடந்து கொள்வோம். நம்ம வாய்க்கு காவல் வைப்போம். உதடுகளின் வாசலை காத்துக்கொள்வோம். எந்த பிரச்சனைகளிலும் சிக்காமல் இருப்போம். ஆமென். அல்லேலூயா.